1008 கலசங்கள் நியமிக்கப்பட்டு ஜபங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த ஆலய 25வது விழாவானது நாம் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்ற வகையில் நமது ஆலயத்திலே விசேஷமான ஹோமங்கள் எல்லாம் ஆலயத்தில் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஹோமம் நம் காத்தால் சொன்னது போல ஒவ்வொரு நலங்களை வளங்களை தரக்கூடிய ஒவ்வொரு ஹோமே ஆலயம் அனைத்து பக்தர்களும் அமைதியாக இருந்து இந்த ஆன்மீகமான தெய்வீகமான செயலை நான் உற்று நோக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா ஆலய தரிசனம் ஆத்ம விமோசனம், சோமர தரிசனம் ரோதி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் சாவபாபு விமோசனம். அம்பாள் பிறந்த நாள், அம்பாள் பிறந்து அவதரித்த நாள் என்று அப்போ இன்னைக்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ண தர்மமாக பிரார்த்தனை பண்ண தர்மமான பிரார்த்தனை வச்சுருந்தா அந்த பிரார்த்தனமான அபிஷேகரத்தினை கைமூடி நான் ஆனந்தமாக வாழ ஒரு விசேஷமான நிகழ்வு இந்த விசேஷ பூஜை. ஏன்னா அம்பாள் யாரு? வான் கருணை அருள் பொழியும் அம்பாள். நேற்றே மழை வந்துருக்கு. அவள் அம்பாள் எப்படின்னா கருணையை போல எப்படி வானிலிருந்து ஒரு துளி பூமியில் விழுந்து எப்படி பத்த பையாக ஈஸ்வரி எப்படியே. ஏன்னா நமக்கு அந்த வாழ்க்கை எவ்வளோ வாழ்க்கையெல்லாம் தர்மமாக வாழலாம். அந்த அனுக்கிரகம் அம்பா எல்லாத்தையும் தரணும். லோக ஜனாலாம் சுகினோ பவன். லோகம் சேவமாக என்ன செய்யணுமா? ஒரு ஆலயத்தை அமைக்கணுமா? அந்த பெரும் பாக்கியத்தை அண்ணா நமக்கு செய்திருக்கான். லோகமெல்லாம் சேவமாக இருக்கணும், வருகிற மக்களெல்லாம் சேவமாக இருக்கிற எண்ணத்தோடு ஆலயத்தில் இன்று 25வது ஆண்டு பூர்த்தியாகி கலசாபிஷேகமும் 1008 கலசாபிஷேகம் நல்ல முறையாக ஜபங்கள்லாம் செய்யப்பட்டு ரொம்ப விசேஷம். அம்பா நேற்று அம்பா மனம் புரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான யாகங்கள் செய்யப்பட்டு இன்று அம்பாளை நாம் அம்பாளுக்கு போவோம். ஒரு 10 நிமிஷத்துல அம்பாளை இடமானது புறப்பாடாகி மூலஸ்தானத்திற்குரிய அம்பாளைக்கு மகா வருடாபிஷேகமும் 1008 கலசாபிஷேகம். எல்லா மக்களும் ஒவ்வொரு கலசத்தை வந்தோம்னா மனசார உள்ள முருக அம்பாளை பிரார்த்தனை பண்ணி கலசத்தை அப்படியே கோயிலில் கொண்டு வந்து அம்பாள் திருமேனியில அபிஷேகம் பண்ண இருக்கும். எல்லா மக்களும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இந்து மதத்துல கூட்டு பிரார்த்தனை விசேஷம். நம்மளாம் கூட்டிக்கிற பெரிய விசேஷம். நம்மளாம் கூடி நம்மளாம் இணைந்து ஒரு பிரார்த்தனை பண்ணா அந்த காரியம் அமோக வெற்றி. ஏன்னா எங்க கூட சொல்லிட்டே இருப்பார், தனிமரம் தோப்பாகிறா அப்படின்பா. நம்ம தனிமரம் தோப்பு இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம். அந்த காரியம் வெற்றியாகி வாழ்க்கையில் சந்தோஷம் வாழும். ஏன்னா நம்ம மாண்டாலும் நம்ம குழந்தைகள்லாம் சிவமாக இருக்கணும். அப்போ நம்ம கூட என்ன வரும்? நம் செய்த நல்விகள், தர்மகாரியங்கள், நம் செய்த பூஜா வைபோகங்கள், நம் செய்த தேவி பிரார்த்தனை கூட வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகள்லாம் கஷ்டப்படாமல் வாழணும். ஆகிய நாள் அம்பாவை பிரார்த்தனை பண்ணுவோம். இப்பொழுது அப்படி
உட வச்சுக்கோ